வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். அடுத்த ப்ராப்ளம் லாஜிக் சால்விங். மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ். செஃப் கிட்ட 5 ரூபா 10 ரூபா காயின் நிறையா இருக்கான். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் செஃப் நீட்ஸ் டு பே எக்ஸாக்ட்லி எக்ஸ் ருபீஸ். 5 ரூபா 10 ரூபாவில் அவரால் பே பண்ண முடியாதுன்னா -1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடணுமா. ஃபர்ஸ்ட் லைன் வந்து டெஸ்ட் கேஸ். டி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட். இன்புட் டி வாங்கினதுக்கு அப்புறம் for I in range of t, for I in range of t வரைக்கும், for I in range of t input என்ன வருது, எவ்வளவு x rupees, எவ்வளவு ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறது வருது. ஸோ x equal to int of input. இப்போ அவர்கிட்ட 10 ரூபா காயினும் 5 ரூபா காயினும் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு மாட் ஆப்ரேட்டர் போட்டு x% 10 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா x% 10 ரிமைண்டர் வந்து வரக்கூடாது. இப்போ 13 இருக்குது, 13 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 3 வந்துடும். அதனால் if not equal to 0, if x mod 10 not equal to 0, equal to 0 இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாமா? சரி, mod 10 equal to 0 இருந்ததுன்னா x divide by 10, 10ஆல் கரெக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த x டிவைட் பை 10 தான் வந்து ஆன்சர். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், சரி இப்போ நம்மக்கிட்ட 15ன்னு இருக்கு. இந்த 15 நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 15 ஃபஸ்ட்டு மாட் 10 பிரித்தா 5 வருது. அந்த 5 திருப்பி மாட் 5 பண்ணினா நமக்கு 0 வரணும். ரெண்டுமே 0 வரலன்னா நமக்கு பிரச்சனை. ஸோ இஃப் என்ன பண்ணிக்கலாம், x% 10 இது ரிமைண்டர் 1ன்னு வச்சுப்போம். கோஷன்ட் 1ன்னு வச்சுக்கலாம், x by 10. ஸோ ரிமைண்டர் வந்து 10ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர பாக்கி. இப்போ ரிமைண்டர் வந்து 0 இருக்குன்னா, இப்போ ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் ஆன்சர். இப்போ ரிமைண்டர் 0 இல்லைன்னா இஃப் ரிமைண்டர் 1 நாட் ஈக்குவல் டு 0, அடுத்தது இந்த ரிமைண்டர் 1 நம்ம 5ஆல் திருப்பி மாட் பண்ணுவோம். ரிமைண்டர் 1 மாட் 5 5ஆல் டிவைட் பண்ணால் இப்போ வந்து இஃப் ரிமைண்டர் 1 மாட் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னா 5ஆல் கரெக்டாக டிவைட் ஆகுது. 5ஆல் கரெக்டாக டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், 10 5 வச்சு இவரால் கொடுத்துட முடியும். அப்போது பிரிண்ட் கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் 1 டிவைடட் பை 5. இப்போ 5ஆல் டிவைட் ஆகலைன்னா என்ன அர்த்தம், பிரிண்ட் -1. சரியா, இது வந்து ரிமைண்டர் 1 நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் இருந்து அது 5ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா இதான் ஆன்சர், ஆகலைன்னா இதான் ஆன்சர். இப்போ ரிமைண்டரே இல்லை இந்த கேஸில், எல்ஸ் ரிமைண்டரே இல்லைங்கும்போது இந்த கோஷன்ட் தான் வந்து ஆன்சர். புரியுதா, பிரிண்ட் கோஷன்ட் 1.
இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் பண்ணணும். இங்கே உள்ள ப்ளஸ் பண்ணியாச்சு இல்லை, சரி. என்னது, மேலே நான் சாம்பிள் கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கிச்சு. யுவர் அவுட்புட் 5 2 -1 சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம், வெயிட்ஸ். Chef is playing with weights. He has an object weighing W unit. He also has 3 weights, X, Y, Z. 3 weight இருக்கு. Whether he can measure the exact weight with one or more of these weight. இது மூணுத்தையும் வச்சு எக்ஸாக்டா வெயிட் பண்ண முடியுமா முடியாதா? காயின் ப்ராப்ளம் மாதிரியே தான். டெஸ்ட் கேஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் t equal to int of input for I in range of t. இப்போ நம்ம கிட்ட W, X, Y, Z 4 இன்புட் நம்ம வாங்கணும். வெயிட் X, Y, Z equal to map int input dot split. இப்போ கரெக்டாக இந்த வெயிட்டை வச்சு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்? இப்போ 5 இருக்கு. 5 வந்து 216 வச்சு பண்ண முடியுமா? இந்த 5 எடுத்து ஃபஸ்ட்டு 2 மாடல் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து 0வா வந்துடுச்சுனாலே நம்மளால பண்ண முடியும்னு அர்த்தம். 0 வரலன்னா அந்த கோஷன்ட்டை எடுத்து அடுத்ததால பண்ணணும். அங்கேயும் ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா பண்ண முடியும். ரிமைண்டர் வரலன்னா அந்த கோஷன்ட்டை திருப்பி எடுத்து அந்த ரிமைண்டரை திருப்பி எடுத்து அடுத்ததால மாட் பண்ணி பார்க்கலாம். இஃப் W percentage X equal to not equal to 0, 0 இல்லைன்னா else போயிடலாம். else print yes. ஏன்னா அங்கே வந்து டிவைட் ஆயிடுச்சு, ரிமைண்டர் வரல. இப்போ இது இல்லாத பட்சத்தில் இஃப் டபிள்யூவில் இஃப் W by X percentage Y not equal to 0. இப்போ ஒய்யால் டிவைட் பண்ணி இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டரில் இந்த பர்சன்டேஜ் தான் போடணும். இதான் ரிமைண்டர், சாரி கோஷன்ட் இல்லை ரிமைண்டர். W percentage Xஐ வந்து ஒய்யால் திருப்பி மாட் பண்ணி 0வா வரலன்னா, இங்கேயும் 0வா வந்ததுன்னா எஸ். இப்போ 0வா வரலன்னா இஃப் W percentage X percentage Y இந்த முன்னாடி வந்தது இல்லையா, இதை Z-ஆல் டிவைட் பண்ணுவோம், திரும்பி மாட் பண்ணலாம். இப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா print no, else print yes. ட்ரை பண்ணி பார்க்கலாம். yes, it is not possible to measure 5 using any combination of given weights. ஓ, நான் வந்து பாக்கியை எடுத்துட்டேன். சரி இவங்க நான் என்ன பண்ணேன், 2 2வா வெயிட் பண்ணிவிட்டு 1ஆல் மீதி பண்ணலான்னு போட்டேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க, with one or more of these weights. இப்போ 7 8 of 7 எக்ஸாக்டாக அந்த வெயிட் இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போனா நம்ம இங்கே இவ்வளோ கண்டிஷன் போட வேண்டாம். இஃப் W percentage X not
x உடைய இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் w percentage y not equal to 0 and w percentage z not equal to 0. அண்ட் போட்டால் மூணுத்துலேயுமேங்கிற மாதிரி ஆகிடும். இதே இருக்கட்டும், இதில் ஸ்லைட்டாக மாற்றிடுவோம். இப்போது w percentage x வந்து 0 இல்லை அப்படின்னா எக்ஸால் பண்ண முடியாது. w percentage x அந்த ரிமைண்டர் எடுக்க வேண்டாம், இதே எடுத்துப்போம். w percentage y நாட் ஈக்குவல் டு 0வா, அடுத்தது w percentage z நாட் ஈக்குவல் டு 0வா. ஸோ இங்கே ரிமைண்டர் வருதா? ஆமாம். இங்கேயும் ரிமைண்டர் வருதா? ஆமாம். இங்கேயும் ரிமைண்டர் வருதா அப்படின்னா நோ. இங்கே ரிமைண்டர் வரலையா அப்படின்னா எஸ். இங்கே ரிமைண்டர் வரலையா? எஸ். இங்கே ரிமைண்டர் வரலையா? எஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே எஸ் எஸ்ன்னு வந்துடுச்சு. இந்த இது வேண்டாம். 5 2ஆல் மாடு பண்ணால் ரிமைண்டர் வருது. அப்போ டபிள்யூவை ஒய்யால் மாட் பண்ணால் 5 2ஆல் பண்ணால் 1 வரும். 5 1ஆல் பண்ணால் 5 வரும். 5 6ஆல் பண்ணால் 0 வராது. அதனால நோன்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபைவுக்கு நம்ம எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன்? 5 percentage 2 1ன்னு வரும். 5 percentage 1 not equal to 0. 5 percentage 6 not equal to 0. இப்போ 5 percentage 6 0ன்னு வந்துடுமா? If w is greater than x and w percentage x இப்படி போடலாம். If w is greater than y and if w is greater than z and எல்லாமே எஸ் எஸ்ன்னு வந்துடுச்சு. w greater than x-ஆ? 5 வந்து greater than இங்கே எல்ஸில் வந்து இதில் இல்லை, இதுலேயும் இதில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட்லேயே வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா இது எஸ்ன்னு வந்துடணும். கரெக்டு. செகண்ட் WY கரெக்டு. தேர்ட் W is greater than
W வந்து எக்ஸோட கிரேட்டர் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நெஸ்டட் இஃப்க்கு பதிலாக எல்ஸ் இஃப்க்கு போயிடலாம். இஃப் W%X வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது ரிமைண்டர் 0 இல்லையா, ஆனால் அது நெஸ்டட் இஃப் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0னா உள்ளே போகணும். W வந்து எக்ஸோட கிரேட்டர் தானாக இருக்குது, அண்ட் நம்ம அதோட மாடு போடும்போது 0வும் இல்லை. அப்படின்னா உள்ளே போய் எக்ஸால் டிவிசிபிள் இல்லை, ஒய்யாலேயும் டிவிசிபிள் இல்லை, இசடாலையும் டிவிசிபிள் இல்லை அப்படின்னா நோன் போட்டுடணும். ஆனால் இசடால் டிவிசிபிள் ஆகிடுச்சுன்னா எஸ் போட்டுடணும். ஒய்யால் டிவிசிபிள் ஆகிடுச்சுன்னா எஸ் போட்டுடணும். எக்ஸாலையும் டிவிசிபிள் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் போட்டுடணும். இப்போது 5216க்கு நோன் வருது. ஏன் நோ வருதுன்னா இங்கே வந்து W%Z இருக்குல்ல, இதை நம்ம பிரிண்ட் கொடுத்து பார்க்குறோம். W%Z இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். யோர் அவுட்புட் எஸ்ன்னு வருதா, இது இந்த எஸ் வருதா, இந்த எஸ் வருதா, இந்த எஸ் வருதான்னு செக் பண்ணலாம். லைன் நம்பர் 14. S2 S3. ஸோ இந்த 5216 என்ன நடந்திருக்கு, அதில் இந்த 5க்கு மட்டும் S2க்குள்ளே போயிருக்கு. S2னா 5/mod/2 வந்து ரிமைண்டர் 1 வந்திருக்கும், அதனால் உள்ளே போயிடுச்சு. இப்போ 5/mod1 வந்து 5 வந்துடும். ஃபைவ் மாடு 1 என்ன வரும், 0 தான் வரும்ல. ஆக்சுவலாக இந்த 5 வந்து 1 வச்சு வெயிட் பண்ணலாம் தானே, கரெக்டு தான் இந்த லாஜிக். ஏன் இவங்க நோ கொடுத்தாங்கன்னு புரியல. அப்போ இந்த 1 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், if y is greater than y is இந்த 1 வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் இப்போ.